ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கலாவதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ஸ் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் நல்லா கார் பங்களான்னு நல்ல ஒரு நல்ல வசதியான குடும்பம் தாங்க. ஸோ இவங்களுக்கும் நல்ல ஒரு பெரிய இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அங்கே இவங்களுடைய கணவர் பயங்கரமாக இவங்க மேலே சந்தேகப்பட்டும் குடிச்சிட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணதுனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏன்னா திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்து பண்ணிட்டு தான் இவங்களுக்கு குழந்தைங்களே இல்லை அப்படிங்கிறதுனாலே இவங்க ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் ஓகே தான். ஆனால் ஓரளவு படிச்சிருக்கணும், நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதும். வசதி வாய்ப்பெலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்கும் ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்ததுன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டுருங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா காருண்யா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்டெக் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி அதாவது ஒரு வருஷத்துலேயே விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 25 வயசுலேயே திருமணம் பண்ணிட்டதாகவும், அதுக்கப்புறமா ஒரு வருடம் தான் அவங்களோட இருந்ததாகவும், அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணோட அஃபைரில் இருந்ததை இவங்க டைரெக்டாகவே பார்த்ததுனால விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏஜ் கம்மிங்கிறதுனால வரக்கூடியவருக்கு ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம் கார்னு நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வசதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமானவராக இருக்கணும், அதை தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.